எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கடலூரில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விவேக் களத்தில் இருந்து இணைகிறார். விவேக், அந்த நடைபெற்று வரக்கூடிய அந்த போராட்டம் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. எவ்வளோ பேர் கலந்துட்டு இருக்காங்க, யார் யார் தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க, காவல்துறையினர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க, கள சூழல் எப்படி இருக்கு சொல்லுங்க. வணக்கம் மோகன். கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க தாவேகா அரசு தவறியதாகவும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களை அறிவிக்க வலியுறுத்தியும் தஞ்சையில திமுக சார்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கி நடத்தினார். ஆர்ப்பாட்டம் போது உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில, முதலமைச்சருக்கு இருக்கும் ஒரே கவலை திமுக மீது என்ன பொய் வழக்கு போடலாம் என்பதுதான் என்றார். அப்போது அங்கு கூடியிருந்த திமுகவினர் நடிகை ஒருவரோட பெயரை கூச்சலிட்டனர். அப்போது அவர் பேசிய அர்த்தங்கள் இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளாக உள்ளதாக என கூறி இது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், பல்வேறு தரப்புகளில் கண்டனங்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்று காலை உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். காவல்துறை உத்தரவின் பேர்ல போலீசார் அவரை கைது செய்தனர். இதனை அடுத்து அவரது உதயநிதி ஸ்டாலின் கைது தொடர்பாக பல்வேறு இடங்கள்ல தமிழகம் முழுவதுமே திமுகவினர் தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. அதன்படி பாத்தீங்கன்னா, கடலூர்ல மாநகர திமுக அலுவலகம், மஞ்சக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மாநகர திமுக அலுவலகத்துல 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஒன்று திரண்டனர். அப்போது அவர்களை தடுக்கும் விதமாக போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர். இந்த போலீசார் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என போலீசார் தடுக்கும் போது அவர்கள் பேரணியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்துல ஐயப்பன், அதே போல புகழேந்தி, மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகர திமுக செயலாளர் ராஜா உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது அந்த மஞ்சக்குப்பம் சாலையிலேயே போலீசாருக்கும் திமுகவினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால அந்த மஞ்சக்குப்பம் பகுதியில் வெறும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது தாவேகா அரசு திமுக மீது பொய் வழக்கு தொடர்ந்து போட்டுக் கொண்டிருப்பதாகவும், அவற்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது ரத்து செய்து அவர் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் உடனடியாக அங்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தற்போது அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில கடலூர்ல திமுகவினர் அந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் அதே போல திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம், தள்ளுமுறை ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மோகன்.